நம்மளோட இந்த ஃபன்னி மொமெண்ட்ஸ் காட் ஆன் கேமரா பார்ட் 2 வீடியோல சில சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போறோம். நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில சிரிக்கிறதுக்கு கூட சரியா டைம் கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை கிரியேட் பண்ண எனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இதை நீங்க லைக் பண்ண ஒரு செகண்ட் போதும். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம எல்லாரும் பார்க் இல்லைனா காடுகளை மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக சுத்தி பார்க்க போவோம். அப்ப அங்க இருக்கிற குரங்குகளோட சேட்டையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அப்புறம் நாம ஏதாச்சும் வச்சிருந்தோம்னா குரங்குங்க அதை தூக்கிட்டு போய் நம்மள பெரும்பாடு படுத்துங்க. அதே மாதிரி இங்க ஒரு அக்கா குரங்கோட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கையில தீனியை வச்சுக்கிட்டும் இன்னொரு கையில மொபைலை வச்சுக்கிட்டும் கூப்பிடுறாங்க. ஆனா அந்த குரங்கு வராம அந்த அக்காவை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி நின்று எட்டி எட்டி பாக்குது. அப்புறம் அந்த குரங்குக்கு பின்னாடி இருந்து இன்னொரு பெரிய குரங்கு வந்து அவன் கிடக்குறான் சின்ன பையன், நீ கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு கையில இருந்த தீனியும் சாப்பிட்டுட்டு இன்னொரு கையில வச்சிருந்த மொபைலையும் பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. குரங்கோட செல்ஃபிக்கு ஆசைப்பட்டு இப்ப அந்த குரங்கு கிட்டேயே தன்னோட மொபைலை பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க அந்த அக்கா. நீங்க எப்பயாச்சும் இந்த மாதிரி குரங்கோட பெரும்பாடு பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கையில மொபைல் இருந்தா போதும் நம்மள நாமே மறந்துடுவோம். கையில மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம்னா முன்னாடி என்ன ஏது வருதுன்னு கூட தெரியாம டங்குன்னு முட்டிக்கிட்டு கீழே விழுவோம். அதே மாதிரிதான் இங்க காமெடியும் சீரியஸும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த வீடியோ ஒரு பார்ல வச்சிருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோல ஒரு ஆளு ரொம்ப மும்முரமா கேண்டி கிரஷ் கேம விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போதைக்கு அந்த பார்ல ஒரு திருடன் கையில பிஸ்டலை வச்சுக்கிட்டு உள்ள வரான். அங்க இருந்த எல்லாரையும் மிரட்டி கீழே படுக்க சொல்லிட்டு கவுண்டர்ல இருந்த பணத்தையும் திருடிட்டு ஓடுறான். ஆனா இவ்வளவு சம்பவம் நடந்தும் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஆளு எதையும் கவனிக்காம கேம விளையாடிட்டு இருக்காரு. கேம் லெவல முடிச்சோன்னே நான் லெவல வின் பண்ணிட்டேன்னு சத்தமா எல்லாரையும் பார்த்து கத்துறாரு. ஆனா அங்க இருந்த எல்லாரும் கீழே படுத்திருந்ததை பார்த்து ஏன் இவங்க எல்லாம் கீழே படுத்திருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. அப்புறம் தான் அவருக்கு இங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆளு பாரை விட்டு வீட்டு பக்கமா ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. பீகார் மாநிலத்துல ஒரு கோயில்ல இந்த ஃபுட்டேஜை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜை பார்த்த பல பேரை இந்த வீடியோ சிரிக்கவும் வச்சிருக்கு, சிந்திக்கவும் வச்சிருக்கு. கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிட்டுட்டு தன்னோட மனசுல இருக்கிற நிறை குறைகளை சாமிகிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஆனா இங்க சில பேர் செஞ்ச காரியம் ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு பார்த்தா கோயில்ல குப்பைகளை கொட்டுறதுக்காக கங்காரு வடிவத்துல ஒரு குப்பை தொட்டியை வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருந்த சில பேர் அந்த கங்காரு குப்பை தொட்டியை ஏதோ ஒரு கடவுள்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டு இருக்காங்க. அது குப்பை தொட்டின்னு தெரியாம கடவுள்னு நினைச்சு கும்பிட்டாங்களா இல்ல குப்பை தொட்டி தானு தெரிஞ்சு கடவுள் எப்படி நம்மளோட குறைகளை தாங்குறாரோ அதே மாதிரி நாம போடுற குப்பைகளையும் தாங்குற இதுவும் நமக்கு கடவுள் தானு பூஜை பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. அவங்க பண்ண இந்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கொரோனா வந்ததுலேருந்து நம்ம ஷாப்பிங் மால் ஸ்டோர்னு எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுறாங்க. அப்புறம் கையில் சானிடைசரை ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. அதே மாதிரி தாய்லாந்தில் 7-11 க்ரோசரி ஸ்டோரில் ஒரு ஆள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக உள்ளே வர்றாரு. ஆனால் அங்கே இருந்த எம்ப்ளாயி என்ன குழப்பத்தில் இருந்தாங்களோ தெரியல. உள்ளே வந்த ஆளு மேலே பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுற மிஷினுக்கு பதிலாக சானிடைசரை மூஞ்சில ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. நம்மளோட மூஞ்சில இந்த அக்கா இப்படி விளையாண்டாங்களேன்னு மூஞ்சியை தேய்ச்சிட்டு இருக்காரு. சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலான இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த மாதிரியான சம்பவத்தை நீங்க எப்பயாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு போவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள பல பேர் மொபைல் போனை யூஸ் பண்ணும்போது சுத்தி என்ன நடக்கணும் கூட தெரியாம அந்த அளவுக்கு மொபைல்ல மூழ்கி கிடப்போம். மொபைல்ல மூழ்கி போன இன்னும் சில பேர் அவங்களோட பொருளை அவங்களே வச்சுக்கிட்டு பொருளை காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. உதாரணமா மூக்கு கண்ணாடியை தன்னோட மூக்கிலேயே மாட்டிக்கிட்டு கண்ணாடியை காணும்னு வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்க ஒருத்தர் செஞ்ச காமெடியான சம்பவத்தை பார்க்க போறோம். இந்த வீடியோ சைனாவில் இருந்த ஒரு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல நீங்க பாக்குற ஆளு தன்னோட ஒரு கையில செல்போனை வச்ச கண்ணை எடுக்காம யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு கையில குழந்தைகளை வச்சுக்கிற ஸ்ட்ரோலரை வச்சிருக்காரு. அப்புறம் அவருக்கு முன்பக்கத்துல உடம்போட அரவணைச்சு அவரோட குழந்தைய வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மொபைல்லே இருந்த அவரு குழந்தைய தன்னோட அரவணைச்சு இருக்கிறத மறந்துட்டு ஸ்ட்ரோலர்ல தான் குழந்தை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஸ்ட்ரோலரை முன்னாடி பின்னாடின்னு தள்ளிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்ட்ரோலர்ல குழந்தைய பாக்குறாரு. ஆனா குழந்தை ஸ்ட்ரோலர்ல காணோம். குழந்தைய தொலைச்சிட்டோமோன்னு பதறி போய் சுத்தி முத்தியும் தேடுறாரு. அப்புறம் குழந்தை தான் கிட்ட தான் இருக்குன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு குழந்தைய தட்டி கொடுக்குறாரு. இதே அந்த குழந்தைய முதுகுக்கு பின்னாடி வச்சிருந்தாருன்னா குழந்தைய காணும்னு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு போல. இந்த மாதிரியான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான நம்ம வீடியோ இதோட முடியுது. இதுல பார்த்த காட்சிகளை பார்த்து கண்டிப்பா நீங்க சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 1,00,000 லைக்ஸ் அச்சீவ் பண்ண உதவி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஏதாவது பெரிய காமெடியான சம்பவம் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான கேமரால சிக்கின பல காமெடியான சம்பவங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க.